அன்பை வேத வசனம் எப்படி போதிக்குதுன்னு பாருங்கள். உடன்படிக்கையின் அன்பை வேத வசனம் எப்படி போதிக்குது? அதை செயல் என்று போதிக்கிறது, உணர்ச்சி பிறகு தான் வருதுன்னு போதிக்குது. ஆனால் இந்த உலகம் எப்படி நம்புது? அன்புனா என்ன சொல்லுது? என் இருதயம் ஒன்னே யோசிச்சுட்டு இருக்குது, உன் கூட தான் வாழ விரும்புகிறேன், ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் எதுக்கு அப்படிங்கிறான். சொன்னேன் இல்லையா? அப்படி ஒரு பொண்ணு என்கிட்டே வந்து கேட்குது, வேற ஒரு நாட்டில் பாஸ்டர் இருந்தப்ப. அப்போ அவன் சொல்கிறது கரெக்டு தானேங்க, அதில் என்ன தப்பு இருக்குன்னு. ஏன்னா அவருடைய அன்பே போதுமா, அவ்வளோ பாசத்தை மேலே வச்சுருக்கான், ஏன் சேர்ந்து வாழக்கூடாது? நிறைய பேர் வாழ்கிறாங்களே, அதில் என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. அவன் ஒரு விதமாக அன்பை பார்க்குறான். எப்படி பார்க்குறான்? அன்புங்கிறது ஃபீலிங். உன்னை பற்றி நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், எவ்வளோ பெரிய பாசம் எனக்குள்ளே இருக்குது, எவ்வளோ பெரிய உணர்ச்சிகள் எனக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது தான் அவனுக்கு அன்பாக தெரியுது. ஆனால் வேதம் அப்படி சொல்லலை. அன்பை ஒரு செயலாக சொல்லுகிறது. உலகம் எப்படி பார்க்குது? அதை ஃபீலிங்காக பார்க்குது, அல்லது இன்னொரு விதத்தில் பார்க்குது. அது ஒரு பெரிய பள்ளம் போலவும், அதில் போய் தெரியாமல் விழுந்து அடி போடுறோம் பாருங்கள், அதான் ஃபாலிங் இன் லவ்ன்றாங்க. பள்ளம் இருக்கிறது தெரியாமல் போய் தடுக்கி விழுந்து கையை காலை உடச்சிட்டு வர்றது, அந்த மாதிரி நினைக்கிறாங்க அன்புனா. இன்னும் சிலர் என்ன நினைக்கிறாங்க, அன்புங்கிறது ஏதோ அது வந்து நம்மளை பிடிச்சிக்கும், நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. வைரஸ் மாதிரி, கொரோனா வைரஸ் மாதிரி. நல்லா தாங்க இருந்தேன், திடீர்னு கொரோனா வந்துருச்சு, நான் என்ன பண்ணுறது, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அன்பு கூட அப்படி தான் நினைக்கிறாங்க. திடீர்னு வந்துடுது, அது அப்படியே நம்மளை நிரப்புது, அப்படியே பொங்கி வலியுது, என்னால் ஒன்றும் பண்ண முடியல, எனக்கு அப்படியே விறுவிறுந்து காரெல்லாம் ஆடிடுச்சு, இந்த பையனை பார்த்தோன்னே உள்ளமெல்லாம் அப்படியே இதாகிடுச்சு, இந்த பொண்ணை பார்த்தோன்னே அப்படியே ஆயிடுச்சு. அப்படி தான் விளக்குவாங்க. அதை வைரஸ் பிடிச்சா மாதிரி பிடிச்சிக்கிச்சு. அது எத்தனை பேரை கொண்டு இருக்கு தெரியுமா வைரஸ்? நம்ம என்னங்க பண்ண முடியும்? அது வருது, அது பிடிச்சிக்குது. அது மாதிரி தான் அன்பு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் வேதவாசனம் சொல்லுது, இல்லை இல்லை, அன்புங்கிறது ஒரு ஃபீலிங்கும் கிடையாது, தெரியாமல் போய் பள்ளத்தில் விழுறதும் கிடையாது, கொரோனா வைரஸ் மாதிரி வந்து அது நம்மளை பிடிச்சிக்கிட்டு நம்மளால் ஒன்றும் முடியல, அதெல்லாம் அன்பு கிடையாது. அன்புனா என்ன? ஒரு செயல். மறுபடியும் சொல்கிறான். அதனால தான் விவாக ஆராதனையில் அதில் என்ன சொல்கிறாங்க, நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும். அந்த அர்த்தம் என்ன? நல்ல கவனிங்க. நன்மையிலும் தீமையிலும் நான் அர்த்தம், எனக்கு ஃபீலிங் இருக்கிறப்பவும் இல்லாமல் இருக்கிற போதும். இந்த லாங்குவேஜில் சொன்னால் எல்லாருக்கும் வழங்கும். நன்மையிலும்னா எல்லாம் நல்லதாக நடக்கும்போது அப்படியே ரொமான்டிக்காக இருக்குது. வரியா பீச்சுக்கு போகலாம், வரியா ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்லாம், வரியா அங்கே போய் சுற்றலாம், ஏன்னா எல்லாம் நல்லா இருக்குது. நன்மையில் அன்பு கூறுறது ரொம்ப சுலபமாக இருக்குது. தீமை